வாழ்வில் வசந்தம், நம் வாழ்வில் வசந்தம். வணக்கம் நேயர்களே. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷமான தருணங்களை நம்மளால் மறக்கவே முடியாது. உதாரணத்துக்கு சில சமயம் நம்ம உறவினர்களோடு இருக்கும்போது, சில சமயம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது, சில சமயம் நம்மளுடைய பெற்றோர்களோடு இருக்கும்போது, இந்த தருணத்தையெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. இது எல்லாத்தையும் விட நம்ம இயற்கையான சூழலில் நம்ம தனிமையாக அனுபவிக்கிற சுகம், இதை சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. இந்த தனிமையில் என்ன மேஜிக் அடங்கியிருக்கு, என்ன சீக்ரெட் இருக்குது, இதை அழகாக சொல்ல வர்றாங்க நம்ம சிஸ்டர். கேட்போமா? ஓம் சாந்தி. ஒரு மனிதனை உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் எது அப்படின்னு கேட்டால் அவன் கூறுகிறான், எனக்கு பிடித்தமானவர்களோடு நான் இருக்கக்கூடிய அந்த தருணம் தான் அப்படின்னு. மனிதன் எப்பொழுதுமே பலரோடு சேர்ந்து வாழ்வதை தான் விரும்புகிறான். பல சூழல்கள், பல பிரச்சனைகள் எனக்கு இருக்குது, அதனால நான் தனியாக எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு ஒரு சில சமயங்களில் அவன் சொல்வது உண்டு. அவனுக்கு பிடித்த மாதிரியே ஒரு நல்ல ஒரு தனியான ஒரு இடம் இருக்குன்னு வைங்க, ஒரு தீவு, தனி தீவு. ஆனால் அவனுக்கு அங்கே எல்லாமே இருக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லா வசதிகளும் எல்லாமே இருக்குது. ஆனால் அவன் தனியாகத்தான் இருக்கணும். அப்படி அப்பேற்பட்ட ஒரு தீவில் கொண்டு போய் அந்த மனிதனை வைத்தால், வேண்டுமென்றால் ஒரு 2-3 நாட்கள், இல்லை மீறி போனால் ஒரு வாரம் வேணால் இருக்கலாம். அதன் பிறகு அவனால் இருக்க இயலாது. ஏன்னா நாம் அனைவருமே சேர்ந்து வாழ்வதில் தான் நமக்கு பழக்கம் உள்ளது. அதில் தான் நாம் மகிழ்ச்சியை கூட நம்ம அனுபவம் செய்கிறோம். நமக்குள் இருக்கக்கூடிய அன்பையும் நம்ம கொடுத்து உதவுகிறோம். நம்மளுடைய அறிவை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். நம்மளுடைய உதவியை நாம் கொடுக்கிறோம், பெறுகிறோம். இதில் தான் ஒரு ஆனந்தம் உள்ளது. அதனால மனிதன் எடுத்துக்கொண்டால் சம்பந்தங்கள் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கு. மனிதன் யாரோடு எந்தெந்த விஷயங்களோடு அவனுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று, மனிதனுக்கு மனிதர்களோடு, மற்ற மனிதர்களோடு சம்பந்தம் இருக்கு. இரண்டாவது, மனிதனுக்கு இயற்கையோடு சம்பந்தம் இருக்கு. மூன்றாவது, மனிதனுக்கு கடவுளோடு சம்பந்தம் இருக்கு. நான்காவதாக, மனிதனுக்கு தன்னுடைய மனசாட்சியோடும் சம்பந்தம் இருக்கு. இந்த 4 வகையான இந்த ஒரு சம்பந்தங்களையும் சிறப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒருவன் தான் ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை அவனால் வாழ முடியும். மனிதர்களுடைய உறவை பற்றி நம்ம பல அனுபவங்கள் நமக்கு இருக்கு. அதற்கு முன்னால இயற்கையோடு நமக்கும் உள்ள ஒரு சம்பந்தத்தை பற்றி நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். இயற்கைன்னு பார்க்கும் பொழுது மரம், செடி, கொடிகள், பூக்கள், கனி, காய், பறவைகள், மிருகங்கள், இவற்றையெல்லாம் எவ்வளவு பேர் அதை ரசிக்கும் பொழுது ஒரு ஆனந்தத்தை அனுபவம் செய்கிறார்கள். அந்த பறவைகளையும் மிருகங்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு மனசுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. செடி கொடிகளையும் அந்த இயற்கை சூழலையும் பார்க்கும் பொழுது மனதிற்கு எவ்வளோ அமைதி நமக்கு கிடைக்குது. அனைவருமே இந்த அனுபவத்தை நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? பறவைகளையும் மிருகங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது ஏன் நமக்கு உள்ளூர ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் பிறக்கிறது? இதை யோசித்து பார்த்தோமானால் ஒரு விஷயம் நமக்கு புலப்படும். எப்படி சிறு குழந்தையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது இல்லையா? எல்லா கவலைகளையும் மறந்து ஒரு மகிழ்ச்சியை நம்ம அனுபவம் செய்கிறோம். அதே போன்ற ஒரு அனுபவத்தை தான் நாம் மிருகங்கள், பறவைகளிடத்திலையும் நம்ம அனுபவம் செய்கிறோம். அதாவது அந்த மகிழ்ச்சிக்கான காரணம் அந்த மிருகங்கள், பறவைகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கள்ளம் கபடமற்ற தன்மை, இன்னோசென்ஸ். அந்த ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு தன்மை, அந்த ஒரு தெளிவு, அதுதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஸோ இயற்கை இப்படி நமக்கு பல ஒரு பொக்கிஷங்களை நமக்கு அள்ளி தருகிறதுன்னு தான் நம்ம சொல்லணும்.
ஆனால் எவ்வளவு தூரம் அந்த இயற்கையோடு நம்ம சம்பந்தத்தில் இருக்கின்றோம் என்பதை நம்ம பார்க்கணும். இயற்கை ஒரு வகையில் நமக்கு புது புது எண்ணங்களை கூட கொடுக்கிறது. கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே கடற்கரையோரம் கடலை பார்த்து கொண்டு அமர்ந்து கொண்டிருங்கள். மனதிற்கு ஓய்வை தருவதோட கூடவே எண்ணங்களிலும் புது புது விஷயங்கள் மலர்கின்றன. எல்லாருக்குமே தெரியும், ஆப்பிள் மரத்துக்கடியில் அமர்ந்ததுனால தான் நியூட்டன் கூட அந்த புவியீர்ப்பு சக்தியினுடைய அந்த விதியை கண்டுபிடித்தார் என்பது. இயற்கை நமக்கு நிறைய புது புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வர்றதுக்கான அந்த எண்ண ஊற்றுக்களை கூட உற்பத்தி செய்கின்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தெளிவு இருக்கிறது இயற்கையில், அந்த ஒரு தூய்மை, அதையும் நம்ம பார்க்கின்றோம். அப்போ அப்பேற்பட்ட இயற்கையோடு நாம் எவ்வளவு தூரம் நம்ம உறவாடுகிறோம்? இந்த காலத்தில் பார்க்க போனால் நம்ம இயந்திரங்களோடு நம்ம அதிகமாக நம்ம பேசுகிறோம். மனிதர்களோடு அதிகமாக நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு தொழிலதிபர் சொன்னார், ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு தொழிலில் ரொம்ப பிஸியாக தான் இருப்பேன், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுதாவது அந்த பிரயாணத்தின் போதாவது எனக்கு ஓய்வு கிடைக்கிறது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ அந்த சந்தோஷம் அந்த நிம்மதியும் போயிடுச்சு இந்த செல்ஃபோன் வந்ததுனால அப்படின்னார். மனிதன் பல கண்டுபிடிப்புகள் செய்கிறான், ஆனால் அது அவனுக்கு சுகத்தை தருகிறதா துக்கத்தை தருகிறதா? அதற்கான பதில் இரண்டையும் தருகிறது தான் சொல்லணும். நமக்கு சுகத்தையும் தருகிறது அவனுடைய சாதனங்கள், அதே நேரத்தில் துக்கத்தையும் தருகிறது. அதற்கு காரணம் அதை சரி வகையாக பயன்படுத்தாததுன்னு தான் நம்ம சொல்லணும். பயன்படுத்தும் விதத்தில் நம்ம சாதனங்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். இல்லை என்றால் நமக்கு துக்கத்தில் தான் அது நிற்கிறது. இப்போ மனிதன் அவன் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்புகளிலேயே மாட்டிக்கொண்டிருக்கிறான். அவன் துக்கத்தை வளர்த்தி கொண்டிருக்கிறான். மேலும் மனிதர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதிலேயே அவனுடைய நேரம் கழிந்து விடுகிறது. இயற்கையோடு அவன் செலவிடக்கூடிய ஒரு காலகட்டம் மிக மிக குறைவு. ஒரு சிலருக்கு தான் அந்த பழக்கம் இருக்கும், சரி இந்த வீக்கெண்டில் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம பிக்னிக் போவோம், நம்ம கொஞ்சம் நல்ல இயற்கை சூழல் நம்ம இருந்துட்டு வருவோம். ஆனால் எவ்வளோ குடும்பங்கள் அது போல் செய்கிறாங்க? இல்லை, மிக குறைவு. அந்த இயற்கையோடு நம்ம ஏன் உறவாடணும் அப்படிங்கிறதுக்கு மிக ஆழமான ஒரு காரணம் உண்டு. என்னவென்றால், இந்த உடல் என்பதும் இயற்கை தான். இயற்கைன்னா நம்ம சொல்கிறோம் பஞ்ச தத்துவங்களை தான் நம்ம இயற்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று, இந்த 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டது தான் இந்த உடலும் கூட. நீர் இருக்கிறது, நெருப்பு, ஆகாயம், அந்த காற்று அனைத்தும் நிறைந்துதான் இந்த உடல். அப்போ அதற்காக தான் சொல்லி வைத்தார்கள், அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது என்று. இந்த உடல் என்பது பஞ்ச தத்துவங்களால் ஆன ஒரு ஜட பொருள். அதனாலதான் சொன்னாங்க இந்த பூமியை தாய், பூமி தாய் அப்படின்னு. மண்ணின் மறு உருவம்தான் இந்த மனித உடல். இப்போ இந்த உடல் என்பது இயற்கை. அப்ப இயற்கைக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் மிக மிக நெருக்கமானது. இந்த உடலை இயக்கக்கூடியது யார்? ஆன்மா. ஆன்மாவானது அந்த சூட்சமமான ஒரு சக்தி, அந்த உயிர் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுதான் நாம். ஆன்மாவாகிய நாம் தான் இந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறோம். இந்த உடலுக்கு நம்ம உணவளிக்கிறோம். இந்த உடலுக்கு மண், அதாவது காய் கனிகள் அது தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் நீரும் தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் காற்றும் தேவைப்படுகிறது. மிக மிக ரொம்ப சூட்சமமான கண்ணுக்கு புலப்படாத இந்த ஒரு காற்று தான் அதிகம் தேவைப்படுகிறது. இந்த திடப்பொருள்கள் குறைவாகவும் நீர் அதிகமாகவும் மிக நுண்ணியமான இந்த காற்று மிக அதிகமாகவும் தேவைப்படுகிறது. இப்போ இந்த மனிதனுடைய ஒவ்வொரு செல்லும் பார்க்கும் பொழுது அந்த புரதம்,
புரதச்சத்துன்னு நம்ம சொல்கிறோம், தாது பொருட்கள், கொழுப்பு இவெல்லாம் சேர்ந்தது தானே இந்த ஒரு மனித செல். பல மனித செல்கள் அந்த சேர்ந்தது தானே இந்த மனித உடல். அப்போ இந்த உடல் என்பது வெறும் இயற்கை தான். இந்த இயற்கையை எவ்வாறு நாம் பாதுகாக்கிறோமோ அது இந்த பெரிய இயற்கையை அது பாதிப்பு கூட செய்கிறது, உதவியும் செய்கிறது. அதே நேரத்தில் ஒரு விஞ்ஞானத்தில் கூட ஒரு கண்டுபிடிப்பை நம்ம பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். ஒரு ஜப்பான் நாட்டு விஞ்ஞானி அவர் நம் மனதில் எழக்கூடிய ஒரு எண்ணங்களையும் இயற்கையும் அவர் சோதனை செய்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆன்மா என்பதில் தான் மனம் உள்ளது. மனதில் எழக்கூடிய ஒரு எண்ணங்கள் உடலை பாதிக்கின்றன, அதாவது இந்த இயற்கையை பாதிக்கின்றன. பொதுவா தெரியும் எல்லாருக்கும், கோபப்படும் போது படபடப்பு வருகிறது இல்லையா? அப்போ இந்த இயற்கையினுடைய அந்த மண்டலங்களினுடைய இந்த உடல் உறுப்புகளினுடைய அந்த இயக்கங்களில் பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ மனம் இந்த இயற்கையை பாதிப்பு செய்கிறது. பயப்படும் பொழுது, கோபப்படும் பொழுது, மன உளைச்சலில் வரும் பொழுது உடனடியாக உடலில் பல மண்டலங்கள் பாதிக்கப்படுகின்றன. இது அனைவரும் அறிந்ததே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல வியாதிகளுக்கு காரணம் இதுதான் விஞ்ஞானிகள், உடல் வல்லுநர்களும் சொல்றாங்க. அதனால மனம் என்பது மிக மிக முக்கியமானது. அது இந்த உடலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதைத்தான் அந்த ஜப்பான் விஞ்ஞானி அவர் ஒரு ஆராய்ச்சி செய்தார். அவர் மனமும் இயற்கையும் உள்ள அந்த பாதிப்பை அவர் ஆராய்ச்சி செய்தார். எவ்வாறு அப்படின்னா, அவர் தண்ணீரை எடுத்துக்கொண்டார். இயற்கையினுடைய ஒரு தத்துவமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர் அதை ஆராய்ச்சி செய்தார். அந்த தண்ணீரினுடைய அந்த மூலக்கூறுகளை அவர் போட்டோ எடுத்தார். பிறகு அதே தண்ணீரை இன்னொரு குடுவையில் அவர் போட்டு அந்த குடுவைக்கு அவர் அன்பு என்ற அந்த ஒரு பெயரை வைத்தார். அந்த அன்பான உணர்வுகளோடு அந்த அன்புங்கிற அந்த ஒரு பெயரை அந்த குடுவைக்கு வைக்கும் பொழுது, பிறகு அதே நீரை அவர் ஆராய்ச்சி செய்து ஒரு விசேஷமான ஒரு கருவி மூலமாக அவர் அந்த படம் பிடித்த பொழுது அந்த எண்ணத்தினால் அந்த நீரினுடைய மூலக்கூறுகள் முற்றிலுமே மாறுபடைந்திருக்கிறது. முன்னால் எடுத்தக்கூடிய அந்த போட்டோவுக்கும் பிறகு அந்த லேபிள், இந்த அன்புங்கிற லேபிள் ஒட்டின பிறகு எடுத்த போட்டோவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். அதே நேரத்தில் அந்த விஞ்ஞானி என்ன செய்தார், அந்த ஒரு தண்ணீரை, ஒரு ஏரியினுடைய தண்ணீரை எடுத்து அதை படம் பிடித்தார். அதனுடைய மூலக்கூறுகளை அவர் படம் பிடித்து வைத்தார். பிறகு அதே ஏரியினுடைய அதே தண்ணீரை ஒரு புத்த துறவியின் கையில் கொடுத்து அவர் பிரார்த்தனை செய்ய வைத்தார். பிரார்த்தனை செய்த பிறகு அந்த மூலக்கூறுகளை படம் பிடித்து பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக, மிக அழகாக அந்த மூலக்கூறுகளுடைய வடிவமைப்பு இருந்ததை அவர் பார்த்தார். அவருடைய இது போன்ற ஒரு ஆராய்ச்சிகளில் அவர் இறுதியாக அவர் சொல்வது என்னவென்றால், நம் மனித மனதனுடைய அந்த உணர்வுகள் இந்த தண்ணீரை பாதிக்கின்றது, நீரை பாதிக்கின்றது. ஆனால் இப்படி மனம் நீரை பாதிக்கிறது என்றால் இந்த உடல் முழுவதும் பார்க்க போனால் 70% நீர்தான் உள்ளது. அப்போ எவ்வளவு தூரம் நம்முடைய மனம், அதாவது நம்முடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் இந்த உடலை பாதிக்கின்றது என்பதை யோசித்து பாருங்கள். மேலும் இந்த சுற்றுப்புற சூழலை எவ்வளவு தூரம் நம்முடைய மனம் பாதிக்கின்றது என்பதையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். மனசுல ஒரு எண்ணம் வந்ததுன்னா அதை நாம் இந்த உடல் மூலமாக தான காரியத்தில் நாம் கொண்டு வருகிறோம். அதாவது இந்த இயற்கையின் ஆதாரத்தில் தானே அந்த காரியங்களை நாம் செய்கிறோம். மனதில் தவறான எண்ணம் வந்தது என்றால் தவறான காரியத்தை நான் செய்கிறேன். தவறான காரியத்தை இந்த உடல் மூலமாக நான் செய்யும் பொழுது இந்த உடல் என்னும் இயற்கை, இந்த பெரிய இயற்கையை அவசியம் பாதிப்பு செய்கிறது. நம்ம பேசுறோம், இந்த வாயு மண்டலமே மாசு அடைந்து விட்டது, பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி, இதை நம்ம எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், பல திட்டங்கள் நம்ம போடுறோம். முடிந்த வரைக்கும் மனிதர்களும் முயற்சி செய்கிறாங்க. சிலர் அதை பற்றி அக்கறையே கொள்வதில்லை.
ஆனால் இந்த வாயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த புற சூழலினுடைய அந்த மாசு, அதனுடைய காரணம் என்னவென்றால் எங்கிருந்து ஆரம்பம்? மனித மனதிலிருந்து தான் ஆரம்பம். மனித மனதில் இருக்கக்கூடிய அந்த மாசுக்கள் தான் இயற்கை மாசுபட முக்கிய காரணம். இயற்கை நம்ம சுத்தமா வச்சுக்கணும், இயற்கை தான் நாம் கடவுள் அப்படின்னு ஒரு சில பேர் இயற்கையவே கடவுளாக வணங்குகிறார்கள். ஒவ்வொரு இயற்கையினுடைய ஒவ்வொரு தத்துவத்திற்கும் ஒரு சிலை வடித்து, அக்னி பகவான், வருண பகவான் என்று ஒவ்வொரு சிலை வடித்து அதை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த இயற்கைக்கு இவ்வாறு வழிபட்டு கொண்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதே மனிதன் இந்த இயற்கையை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றான். உண்மையில் நான் இயற்கைக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் என்றால் நான் செய்ய வேண்டியது இந்த உடல் மூலமாக நான் நற்காரியங்களை செய்ய வேண்டும். இந்த உடல் என்னும் இயற்கையை நான் சரியான முறையில் நான் பயன்படுத்த வேண்டும். அதற்கு என்னுடைய மன மாசுகளை நான் நீக்கணும். மனதில் இருக்கக்கூடிய அந்த அசுத்த எண்ணங்கள், வேண்டாத அந்த குணங்கள், அதை நான் நீக்குவது அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு வேலை நம்ம சொல்லிக்கலாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை மட்டுமே நம்ம பிரயோகப்படுத்தினோம் அப்படின்னா இந்த உடல் என்னும் இயற்கையை நாம் சரியான வகையில் பயன்படுத்துபவர்களாக ஆகிறோம். அதன் மூலமாக இந்த இயற்கைக்கு நாம் உதவி செய்பவர்களாக ஆகுகின்றோம். ஏன்னா இந்த எண்ணத்தினுடைய அந்த அதிர்வலைகள் இந்த வாயுமண்டலத்தில் பரவுகின்றன. வாயுமண்டலத்தை சுத்தப்படுத்துவதும் அசுத்தப்படுத்துவதும் நாம் தான். அதனால் இந்த வாயுமண்டலத்தை சுத்தமானதாகவும் நாம் வாழ்வதற்கு ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு இடமாகவும் நம்ம ஆக்கணும் அப்படின்னா அது நம் ஒவ்வொருவருடைய கையிலும் அந்த பொறுப்பு உள்ளது. அதனால் நம்முடைய எண்ணங்களை நாம் தூய்மைப்படுத்துவோம், சுத்தப்படுத்துவோம். அதற்காக தனிமையில் அமர்ந்து தன்னைத்தானே ஆழ்ந்து சிந்தனை செய்து தியானத்தின் மூலமாக வீணானவற்றை அகற்றி நல்லதை நாம் வளர்த்தி கொள்வோம். இவ்வாறு நமக்கும் இயற்கைக்கும் உள்ள சம்பந்தத்தை நாம் நன்கு பலப்படுத்தி சந்தோஷமான ஒரு உலகத்தை, தூய்மையான ஒரு உலகத்தை நாம் படைப்போம். ஓம் சாந்தி. மண்ணின் மறு உருவம் தான் இந்த உடல். இந்த உடல் கெட்டு போச்சுன்னா மனசும் கெட்டு போகும், அதனால் உலகமும் கெட்டு போகும். எவ்வளவு அழகான வார்த்தைகள்! தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வச்சுருக்க ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கு வர்றாரு. கேட்போமா? ஓம் சாந்தி. என் பேர் ஜம்புலிங்கம். எனக்கு வயசு இப்போது 52 ஆகிடுது. இப்போது நான் குறைஞ்ச ஒரு 5 வருஷமாக இந்த தியானத்தில் இருக்கேன். இந்த தியானம் பழகும் போது எனக்கு முன்னாடி என்னுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, ஆரம்பத்தில் எனக்கு பார்த்தா இந்த கடவுள் இல்லைன்னு தான் என்னுடைய சாப்டரு. ஏன்னா அது நேரம்னா இந்த சோசியல் ஒர்க்குன்றது நிறைய பிடிக்கும். இந்த கம்யூனிசம் புக்ஸ் நிறைய படிக்க, அந்த டாபிக்ஸ் பார்க்கும்போது என்னோடய புக்ஸு தான் என்னுடைய குருவே. அது பார்க்கும்போது கடவுள் இல்லைன்றது தான் என்னுடைய தாட்டு. ஆனால் அது எப்போது ஆச்சுன்னா எனக்கு ஃபேமிலிலாம் ஆன பிறகு நிறைய கஷ்டங்கள் வர ஆரம்பித்தது. அப்போது ஒன்றுமே நம்ம பண்ணல, ஏன் கஷ்டங்கள் வருதுன்னும் போது எல்லாம் கோவிலுக்கு போகிறாங்களே நாமளும் போனான்றது ஜஸ்ட்டு தாட் எனக்கு. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும், இது பக்தி பாரத்தில் கூட கோவிலுக்கு போகிற யாராவது முடியாது சொன்னால் பிடிக்காது. அது ஃபஸ்ட்டு தாட் எனக்கு வந்தது என்னென்னா, சனீஸ்வரன் கோவிலுக்கு யாரும் 41 நாள் போக முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன் போக முடியாது, நான் போய் காமிக்கிறேன் சொல்லி தவறாமல் நான் பண்ண. அதுவும் இன்னொரு தாட் சேர்த்து வச்சுக்கணும், போகிறதுக்கு முன்னாடி எதுவும் சாப்பிட மாட்டேன், எதுவும் யாருக்கும் பேச மாட்டேன். அதில் ஒரு வில் பவர் எனக்கு ஒன்று கிடச்சிது எனக்கு. அப்போ இதில் ஏதோ விஷயம் இருக்குதுன்னு எனக்கு ஒன்று அனுபவமாச்சு. அது ஆன பிறகு அப்புறமா என்ன பண்ணேன், ஒரு சின்ன அந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணால் மறுபடியும் சரி கோவில் கோயில்கள் போகலாமேன்னு பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு தாட் இந்த திருவண்ணாமலை கோயில் பார்த்திங்கன்னா அந்த அடிவாரத்தை 16 கிலோமீட்டர் சுற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் ஏன் முடியாது, நான் சுற்றுறேன் சொல்லி அப்படியே குறைஞ்ச நான் 5 வருஷமாக அதை சுற்றியிருக்கேன் நான். ஆனால் அங்கே பார்க்கும்போது தான் இந்த தியானம் பண்ணும்போது இவங்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்துவாங்க, இந்த பிரம்மகுமார் இயக்கம் பண்ணுவாங்க அவங்க. அப்போ எனக்கு பண்ணும்போது தியானம் ஏன் நாமளும் பண்ணான்னு ஒரு முறை நான் இங்கே வந்ததுக்கு காரணமே, ஒரு முறை ஃபேமிலியில் ரொம்ப எனக்கும் என்னுடைய மிஸ்ஸஸுக்கும் ரொம்ப தகராறு. ஒன்றுமே பண்ணல, தேவையில்லாமல் கிரியேட் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது எனக்கு. அப்போ இந்த அட்ரஸ் நாங்கள் இருக்கும்போது ஒரு முறை கேட்ச் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ ரொம்ப தேடி இந்த அட்ரஸுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஞானம் கிடச்சிது. அப்படின்னா இவங்க அந்த குழப்பத்தோடு உள்ளே என்ட்ராகும் போதே எனக்கு தனி ஒரு அனுபவம் கிடச்சிது, இங்கே ஒரு அமைதி கிடச்சிது. அந்த அனுபவமே எனக்கு ப்ளஸ் ஆச்சு எனக்கு. அப்புறமா இவங்க ஃபஸ்ட்டு லெசனே நீங்கள் யாருன்னு உணர வச்சாங்க அவங்க. இதுக்கு முன்னாடி நான் யாருன்ற விஷயங்கள் நிறைய புக்ஸு தாட் படிச்சிருக்கேன். ஆனால் யாருன்னா கொஷினர் விட்டாங்களே தான் அந்த விளக்கங்கள் எங்கேயுமே எனக்கு புக்ஸிலோட கிடைக்கல எனக்கு.
ஆனால் இங்கே அவங்க லெசன் கொடுத்த ஃபஸ்ட்டு லெசனை நீங்கள் யாருன்னு சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஆத்மான்னு சொன்ன விஷயம் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேட்ச் ஆச்சு எனக்கு. அப்போ அதை ஃபீல் பண்ணும்போது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் எங்கேயோ என்னை விட்டு விலகி இருக்கிற மாதிரி ஆகிடுது. அப்போ நான் பெருசாகிட்டு என்னுடைய கஷ்டங்கள் எனக்கு கீழாகிடுது. அப்போ வரும்போது தான் தியான கிளாஸில் அப்போ நான் வந்து இப்போது இதனுடைய ஞானங்கள் கேட்கும்போது இவ்வளோ உயர்வாக இருக்குது, என்னால் சாதாரண மனுஷனாக இருக்கிற என்னால் கடைபிடிக்க முடியுமா என்று கொஷின் ஆச்சு. ஏன் முடியாது? ஏன்னா எனக்கு அந்த தியானம் முதல்ல எனக்கு பழகினவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமா எனக்கு போக போக கேட்கும்போது அதாவது பிரச்சனைனா இப்போ வாழ்க்கையுடைய பிரச்சனை எல்லாமே காரணம் இன்னொருத்தர்னு சாட்டினதை மட்டும் நான் தான் காரணம் என்ற ரிவர்ஸ் நமக்குள்ளேயே உள்ளே வந்தோம். அந்த உள்ள வர நியூஸ் தான் என்னை திருத்தக்கூடிய நியூஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ எல்லா விஷயங்களையும் காரணம் நாம தான் போது ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எப்படி பார்க்குறோம், எல்லாத்தையுமே நெகட்டிவ் தான். எந்த ஒரு விஷயம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணால் முதல்ல நெகட்டிவ்ஸ் தான் பார்க்குறோம். நெகட்டிவ்ஸ் எது பார்த்தா அதுவே சங்கடம் ஆகிடுது. அப்படி இங்கே விஷயங்கள் தெரியுது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் சிறுக சிறுக நான் வந்து என்னால் அதை இந்த ஞானங்களை கேட்க எனக்கு அந்த இது ஆகிடுது. எனக்கு எல்லாமே பண்ணும்போது இப்போ எல்லாமே எந்த விஷயங்கள் எடுத்தாமல் எல்லாமே எனக்கு காலு கீழே தலைக்கு சுமக்குழியாக என்ன சுமையாக இருக்கிறது இல்லை. இன்னும் மேலும் மேலும் இதை நான் என்ன பண்ணால் முதல்ல அந்த கோவிலில் எப்போ நான் கேட்டனோ இப்போ அந்த சேவையை வந்து நான் மட்டும் பெறக்கூடாது, எல்லாருமே செய்யணும். அதுன்றது என்னோட உள் தாட்டு. அதனால் இந்த கோவில் சேவைகள் வந்து எப்போவுமே இந்த ஞானத்தில் இருக்கும்போது கோவில் சேவையில் போயிட்டு அந்த என்ன பண்ணுவோம், அதை இந்த ஃபோட்டோலாம் கட்டிட்டு அந்த விவரங்களை சொல்லுவோம். அது ரொம்ப திருப்தினஸ் கிடைக்கும் எனக்கு. அப்போ அந்த அனுபவம் வந்து எனக்கு அதனால தான் அந்த கோவில் சேவை பண்ணாலும் ரொம்ப விருப்பம் கிடைக்கும். அதான் நான் பெற்றது. அப்போ நான் எதன் மூலியமாக கேட்ச் பண்ணணும், அது மூலியமாக எல்லாருக்கும் சேவை பண்ணணும் என்று பண்ண. இதில் என்னென்னா இதில் சின்ன விஷயங்கள் தான். இதில் நாம் யாருன்னு உணர வச்சாங்க. நம்ம இதில் தேகத்தின் அடிப்படை தான் தேகன்ற வகையில் தான் பார்த்தோம். உண்மையிலேயே நாம் யார், இந்த ஆத்மா, இந்த தேகம்ன்றது நமக்கு எதுன்னு அந்த உணர வச்ச இந்த ஞானம் தான் என்னை வந்து அந்த மேல் நோக்கான சிந்தனை கொண்டு போக ஆரம்பிச்சிது. என்னுடைய தாட்ஸ் வந்து உயரான தாட்ஸுக்கு வர வச்சுது. இப்போ பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் பிரச்சனைகளும் எனக்கு கீழே இருக்குது, நான் உயர்வாக இருக்குது. இப்போது ஞானங்களை கேட்க எனக்கு என்னென்னா ஜென்ரலாக நான் இப்போது எலக்ட்ரிக் ஷாப் வச்சுருக்கேன். ஜென்ரலாக நிறைய வந்து போகிறாங்க. இப்போ அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம், நீங்கள் உங்கள் கையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்னு முதல்ல சொல்லுவோம். அது எனக்கு தெரியாது. அப்போது எனக்குள்ளே மாற்றம் அவங்க ஃபீல் பண்ணும்போது தான் எனக்கே தெரியுது எனக்குள்ளே மாற்றம் இருக்குது. அவங்க மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிற எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிது. அப்போ அவங்களுக்கு நீங்கள் எப்படிங்கன்னு என்ன கேட்பாங்க. என்ன அப்போ சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுவேன். அதாவது எந்த விஷயங்களையுமே வந்து முன்னே வந்து நம்ம லிசனிங் ஆட்டிடியூட் இருக்க. எந்த விஷயம் யாராவது சொன்னால் உடனே அவருக்கு நான் அவர் 2 பேசுகிறேன், நான் 1 பேசுகிறேன், நான் வந்து இலைச்சல். இப்போ நான் அந்த கேட்கணும். முதல்ல அவங்க என்ன கேட்குறாங்கன்றது கேட்கும் போது ஜஸ்ட் அப்புறமா தான் நம்ம அந்த தெளிவு ஏற்படுத்தும் போது அவங்க நல்ல அனுபவம் பண்ணுறாங்க. நல்ல விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க, நான் எவ்வளோ கவலையோடு வந்தேங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போவாங்க. என்னுடைய கஸ்டமர் கூட அந்த வகையில் ரொம்ப ப்ளஸ்ஃபுல். என்ன நான் சாதாரண ஸ்டேஜில் பார்த்து நான் எலக்ட்ரிக் வேலை தான் பண்ணுறேன். நான் அந்த எலக்ட்ரிக் ஒர்க்லாம் பண்ணுவேன். சாதாரண நிலையில் பார்த்தவங்க என்ன ஒரு தனி பாட்டில் தான் என்னை வச்சு பார்க்குறாங்க. அந்த பப்ளிசிட்டி பார்த்தா கூட எனக்கு எனக்கு தனி சர்வீஸாகவும் ஆகுது. அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்குது. அப்போ எனக்கு இதை வந்து எல்லாரும் பெறணுன்றது தான் என்னுடைய இது. அதாவது துக்கத்தில் படுற போது கூட அந்த உயர்வான அந்த ஞானங்களை வந்து இதில் நான் யாரும் உணர வைக்கிறதே பகவானை உணர்ற விஷயங்கள் தான். இதில் பகவானோட கருத்துக்கள் வந்து எப்போவுமே தாட் உயர்வாக இருக்குது. உங்களுக்கு அதை உணர வைக்கக்கூடியதான். இது என்ன 7 days கோர்ஸ்னு இதில் எனக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆரம்ப தாட் தான் உங்களுக்கு அந்த எல்லாத்தையுமே நமக்கு தெரிவிக்குது. உங்களுக்கு இது எல்லாரும் எடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆழ்ந்த விருப்பம். எனக்கு அந்த சேவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். ஓம் சாந்தி. இது தியான நேரம். தியானத்தை அனுபவம் செய்யலாமா? ஓம் சாந்தி. நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றி பலவிதமான சப்தங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நான் அமைதியாக இருக்கின்றேன். எனக்குள் இருக்கும் அமைதியை அனுபவம் செய்ய ஆரம்பிக்கின்றேன். அமைதி எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஓர் உயர்ந்த பொக்கிஷம். நான் அமைதியானவன். அமைதி என்னுடைய
இயல்பான குணம். உண்மையில் இந்த உடலானது அழியக்கூடியது. ஆனால் நான் ஓர் ஆத்மா, என்றுமே அழியாதவன். இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமான ஒளிப்புள்ளியாக இருக்கின்றேன். நட்சத்திரம் போன்று ஒளி வீசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவாகிய நான் அமைதி சொரூபமானவன். அமைதி என்னிடத்திலிருந்து இந்த வாயு மண்டலத்தில் பரவிக்கொண்டே இருக்கின்றது. நான் ஓர் ஆத்மா, அமைதி சொரூபமான ஆத்மா நான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி, வணக்கம். நீங்களும் நானும் வசந்தத்துடன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாழ்வில் வசந்தம், நம் வாழ்வில் வசந்தம். நிலையான மனதுக்கு ஞானம் தரும் வசந்தம். வளமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வசந்தம். வாழ்வில் வசந்தம், நம் வாழ்வில் வசந்தம். இனிதான உறவுக்கு அன்புதானே வசந்தம். துன்பமான இதயத்தில் மருந்தாகும் வசந்தம். உலகெல்லாம் ஒன்றாக எண்ணம் தானே வசந்தம். இறைவனோடு மனம் சேர ஞானம் யோக வசந்தம். வாழ்வில் வசந்தம், நம் வாழ்வில் வசந்தம். வாழ்வில் வசந்தம், நம் வாழ்வில் வசந்தம்.